வைத்திய செலவுக்கு காசு வேணுமா? 200 rupees வேணுமா? வேண்டாமா? இல்லை, ஏன்னா ஸ்டாலின் அங்கிளும் உதயநிதி சித்தப்பாவோட கட்சியில் எடுக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, எங்கள் தளபதிக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் மவுஸு, இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் அவருக்கு வந்து மவுஸ் இருக்கு, அவர் வந்து வேறு எந்த நாட்டுக்கும் போனால் அவருக்கு வந்து எந்த ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைக்காது அப்படின்னு. ஃபோனில் இன்டர்நெட் வேலை பார்க்குது இல்லை, தட்டி பாருங்க. எங்கள் நாட்டில் இப்போது மலேசியாவில் எங்கள் தளபதி எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெரிய அளவில் கான்சர்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஆள் வந்துருக்காங்கன்னு தட்டி பாடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டாலின் அங்கிள் கிட்டேயோ உதயநிதி சித்தப்பா கிட்டேயோ இந்த மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு காசு கொடுக்காம. அங்கே எடுக்கிற கூட்டம் இப்போ அந்த மலேசியாவில் புக்கிட் ஜல்லி ஸ்டேடியமில் எடுக்கிற கூட்டம் காசை கொடுத்து தளபதியை பார்க்க போயிருக்காங்க. காசை வாங்கி தளபதியை பார்க்க போல. ஸோ அங்கே உங்கள் இடத்துல தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேருக்கு வயிறு எரியிடுது, இங்கே வரைக்கும் வாடை அடிக்குது. அதான் கேட்டேன், வைத்திய செலவுக்கு 200 ரூபாய் வேணுமான்னு. ஏன்னா அங்கே ஸ்டாலின் அங்கிள் அப்படி தானே 200 rupees கொடுக்குறாரு எல்லாருக்கும். வேணும்னா நீங்கள் அவர்கிட்டே போய் கேளுங்களேன். ஒருவேளை அவர் வீட்டில் இல்லைனாக்கா உதயநிதி சித்தப்பா கிட்ட போய் கேளுங்க, கொடுக்க முடியுமான்னு. நீங்கள்லாம் எங்கள் தளபதியை பார்த்து வயிறெடிஞ்சு சாவணுன்னு தான் எடுக்குன்னா அந்த தலையெழுத்தை யாராலும் மாட்ட முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய அடுத்த கட்டம் காமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. தாராளமாக உங்கள் கெட்ட வார்த்தைகளை அங்கே வந்து போடலாம். நன்றி, வணக்கம்.